மணிவாசக பெருமான் தில்லையில் அருளிய 35வது பகுதியான அச்சப்பத்து. உலக மக்கள் உண்மையை அறியாது உழல்வதை கண்டு அஞ்சி பாடியது. அதனால் இது அச்சப்பத்து எனப்பட்டது. இறைவனது திருவருள் இரவாய் இன்பம் நல்கும். எனவே இது இன்பம் பெறுதல் என்னும் பொருள் அமைந்த ஆனந்தம் உறுதலாம். இவ்வுலக மக்கள் சிறுதெய்வ நெறியில் உழன்று கொண்டு இறைவனை அறியாது வாழ்கின்றனர். இவர்களையெல்லாம் கண்டு நான் அஞ்சுகின்றேன் என்று மணிவாசக பெருமான் தன்னுடைய கருத்தாக அமைந்த இந்த திருப்பதிகம். ஏனென்றால் சிறுதெய்வ நெறியில் உழன்று கொண்டு இருப்பவர்களை கண்டு இவர் அஞ்சுகின்றதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. நாம் இந்த அச்சப்பத்து இந்த பதிகத்தை என்று சிந்திப்போம். பொற்றில் வாழ் அறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன், கற்றைவார் சடை எம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி, மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. முதல் பாடல் பாருங்க. புற்றிலே வாழ்கின்ற ஒளியுடைய கொடிய பாம்பிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கொடிய விஷம் பொருந்திய பாம்பு, அதை கண்டு கூட நான் நேரில் பார்த்தால் அஞ்ச மாட்டேங்கிறாரு. பொய்யர்கள் பேசுகின்ற மெய் போன்ற சொற்களுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். உடம்புக்குள்ள பொய், உதட்டளவில் உண்மையை வச்சிருப்பான், உடலுக்குள்ள கருப்பு வைத்திருப்பான். எப்படி முத்தநாதனும் மெய்ப்பொருள் நாயனாரும் அங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் மனத்தினில் கருப்பு வைத்தும்பார். அதெல்லாம் உள்ளத்துல எல்லாம் கருப்பு வச்சிருப்பான், உதட்டளவில் வெள்ளை இருக்குமா. அதுபோல பொய்யர்கள் பேசுகின்ற மெய் போன்ற சொற்களுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். உடம்புக்குள்ளா பொய், உதட்ட உண்மை வச்சிருப்பான், அவனை கண்டு கூட நான் அஞ்சல. ஆனால் திரட்சியான நீண்ட சடையை உடையவன் எம் பெருமான், நெற்றிக்கண்ணை உடைய எம் அண்ணல், அத்தகையோனது திருவடிகளை அடைந்தும் வேறொரு தெய்வம் உண்டு என நினைந்து எம் பெருமானை போற்றாதவரை கண்டால் ஐயோ நான் பயப்படுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். அற்புதமாக சொல்கின்றார். புரியுதா உங்களுக்கு? அவர்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆளாக, எத்தனை பிறவி என்ன எடுக்கணுமோ, இறைவன் என்ன உணரலையே, இவர்களை எத்தனை பிறவி எடுக்கும் நினைத்துதான் அங்கு அஞ்சுகின்றார். வேற ஒன்றும் மனிதர்களை கண்டு அவர் அஞ்சவில்லை. சிறுதெய்வ நெறிபான், அதாவது சிறுதெய்வ நெறியில் உழன்று கொண்டு இருக்கின்றார்களே, இவர்கள் எப்ப இறைவனை அடைவது, பரம்பொருளை எப்போது உணர்வது என்ற கருத்தாக அமைந்துள்ளது இப்பாடல். இரண்டாவது பாடல். வெறுவரேன் மேற்கை வந்தால் வினை கடல் கொளினும் மஞ்சேன், இருவரால் மாறுகானா எம்பிரான் தம்பிரானாம், திருவுரு அன்றி மற்றோர் தேவர் அத்தேவர் என்ன அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. ஆசை மிக வந்து என்னை பற்றி கொண்டாலும் நான் அஞ்ச மாட்டேன். அதான் வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் மஞ்சேன். வினை என்ற அந்த ஆசை, அதாவது ஆசை மிக வந்து என்னை பற்றி கொண்டாலும் நான் அஞ்ச மாட்டேன். வினை என்னும் கொடிய கடல் என்னை பற்றி கொண்டாலும் அதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஆனால் பிரமன் திருமால் இருவரும் காண முயன்றும் காண முடியாதவன் எம் தலைவன், அத்தகைய இறைவனது திருவடி தாமரையை கண்டு களிப்படைவேன். அதுவன்றி மற்றைய தேவர்களை அவர்கள் என்ன தேவர்கள் என்று அருவருப்பு கொள்ளாதவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். சிவபெருமானை தவிர இந்த தேவர்கள், உதாரணம் சொல்றார் பாருங்க. அதாவது திருமாலையும் பிரமனையும் சொல்றார், உதாரணத்துக்கு சொல்றார். இருவரும் திருமால் பிரமன் இருவரும் காண முயன்றும் காண முடியாதவன் என் தலைவன், அப்படிப்பட்ட தேவர்கள்லாம் கண்டு அஞ்சிருங்கிறார். அஞ்சிருந்தா அஞ்சுறதை விட அருவருப்பு, நான் வார்த்தையை அங்க அந்த சொல்லாடலை கவனிங்க. அருவருப்பு கொள்ளாதவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். அவங்களாம் வந்து ரொம்ப அருவருப்பு. நம்ம சும்மா வழக்கத்தில் சொல்லுவோம் அருவருப்பு, அருவெருப்பு. இப்போ அருவெருப்பு என்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து ஒவ்வாமை. ஐயோ இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குங்க அப்படின்னு வழக்கத்தில் சொல்லுவோம். அப்படி இந்த தேவர்கள்லாம் கண்டு அருவருப்பு கொள்ளாதவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன் என்று மிக அழகாக இங்க பரம்பொருளின் நெறியை உணர்த்துகின்றார் மணிவாசக பெருமான். நன்றி, வணக்கம். மூன்றாவது பாடலை சிந்திப்போமா? வன்புலால் வேலும் மஞ்சேன், வழக்கையார் கடைக்க நஞ்சேன், என்பலாம் முருக நோக்கி அம்பலத்து ஆடுகின்ற என் பொல்லா மணியை ஏத்தி இனிது அருள் பருகமாட்டா அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே.
புலால் நாற்றமுடைய வலிமையான வேலுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். வளையல் அணிந்த கைகளை உடைய பெண்களின் கடைக்கண் பார்வைக்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் எலும்பெல்லாம் உருகும்படியாக நோக்கி அருளி பொன்னம்பலத்திலே வீற்றிருக்கின்றவன் என் இறைவன். துளையிடப்படாத மாணிக்க மணி போன்றவன் அவன். அத்தகைய பெருமானை துதித்து அவனது திருவுருளை நுகரமாட்டாத அன்பற்றவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். சிவபெருமானை நினையாதவர்களே அன்பற்றவர்கள் என்று சொல்கின்றார். நாம் இங்கே சிந்திக்கணும். இந்த பாடல்ல அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார்னார் திருமூலர். அன்பு வேற சிவம் வேற அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காத அந்த அறிவில்லாத மூடர்கள் என்று பொருள். அப்ப அன்பு வேற சிவம் வேற நினைக்க கூடாது. அப்ப அன்புன்னா என்ன? சிவத்தை பருகினால் மட்டுமே நமக்கு அன்பு என்பது புலப்படும். இல்லைன்னா அன்பு அற்றவர். நம்ம சிவபெருமானை வழிபடாதவர்கள் எல்லாம் அன்பு அற்றவர்கள் என்று பொருள். அதனாலதான் அவனது திருவுருளை நுகரமாட்டாத அன்பற்றவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன் என்று கதறுகின்றார் மணிவாசக பெருமான். 4வது பாடலை சிந்திப்போமா? கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர் கிரி முருவலஞ்சேன், வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி, துளியுளாம் கண்ணராகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. கிளி போன்று இனிய மொழி பேசும் பெண்களின் மயக்க சொற்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன். வஞ்சனை மிக்க அவர்களின் புன் சிரிப்பிற்கும் அஞ்சமாட்டேன். வெண்மையான திருநீற்றை பூசிய திருமேனியன் எம் தலைவன். அத்தகையோனின் திருவடிகளை அடைந்து கொட்டுகின்ற கண்ணீரை சிந்துகின்ற கண்களை உடையவராகி வணங்கி துதித்து அழுது உள்ளம் நெக்குருகி கனியும் தன்மை இல்லாதவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். எப்படி கதறுகின்றார் பாருங்கள். சிவபெருமான் திருவடியை நினைச்சு ஒருத்தன் உருகலைன்னா அந்த தன்மை இல்லாதவர்கள், யாருக்கு அந்த தன்மை இருக்காது? அன்பற்றவர்களுக்கு உள்ளம் கசியவே கசியாதுங்க. பாசம் அன்பு இது ரெண்டுக்கும் எதிர்மறையான பொருள். கிழக்கு மேற்கு ரெண்டும் சந்திக்காது. நாமெல்லாம் இன்னைக்கு பாசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பந்த பாசத்தில் உழன்று கொண்டு இருக்கிறோம். ஆக நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்த பாசங்கள் துன்பத்தை பெருக்கி கொண்டே போகும். ஆனால் அன்பு, ஒருத்தர் மேலே அன்பு வச்சிங்கன்னா அது இன்பத்தை பெருக்கி கொண்டே போகும். இதெல்லாம் நம்ம ஆன்ம தத்துவ கூற்று. இதெல்லாம் வார்த்தையில எல்லாம் சொல்லிட்டுலாம் கடந்தெல்லாம் உணர முடியாது. ஆக அன்பு என்ன பண்ணும்? இன்பத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கும். பாசம் துன்பத்தை பெருக்கி கொண்டே இருக்கும். இதுல எது வேணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதான் சொல்றார். அப்படி அழுது கனியும் தன்மை இல்லாதவரை கண்டால் ஐயோ அஞ்சுகின்ற வகையை நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். கதறுகின்றார் மணிவாசக பெருமான். 5வது பாடலை சிந்திப்போமா? பிணியலாம் மறினும் மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் மஞ்சேன், துணி நிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள், திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. எத்தகைய நோய் வரினும் நான் அஞ்ச மாட்டேன். அதான் பிணியலாம் மறினும் மஞ்சேன். எத்தகைய நோய் வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். பிறப்பு இறப்பிற்கும் நான் அஞ்சவில்லை. பிறப்பு இறப்பிற்கும் நான் அஞ்சவில்லை. பிறை சந்திரனை சூடியவன் எம் பெருமான், தொண்டரோடு அவன் பொருந்தியவன். அந்த திருமால் தான் காண வேண்டும் என்று வலிமையான நிலத்தை அகழ்ந்து பன்றி வடிவமெடுத்து அகழ்ந்து பார்த்தும் காண முடியாத சிவந்த திருவடியை உடையவன் எம் பெருமான். அத்திருவடியை துதித்து திருவெண்ணீர் அணியாதவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். சிவபெருமான் திருவடியை நினைத்து திருவெண்ணீர் அணியாதவன், திருநீர் பூசாதவனெல்லாம் கண்டு நான் அஞ்சுகின்றேன் என்று சொல்லி முடிக்கின்றார். 6வது பாடலை சிந்திப்போமா? வாளுலாம் எரியும் மஞ்சேன், வரை புரண்டு இடினும் மஞ்சேன், தோளுலா நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன், தாள தாமரைகள் ஏத்தி தட மலர் புனைந்து நையும் ஆளலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. ஒளி வீசும் நெருப்பிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். மலை தலைகீழாய் புரண்டு வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். சொல்றார் பாருங்க. வரை புரண்டு இடினும் மஞ்சேன். வரை என்றால் மலை. மலை தலைகீழாய் புரண்டு வந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன். திருத்தோள்களில் ஒளி வீசும் திருநீற்றை உடையவன், காளையை ஊர்தியாக கொண்டவன், சொல்லின் அளவை கடந்த என் அப்பன் அவன். அத்தகைய இறைவனுடைய திருவடி தாமரைகளை துதித்து பெருமையை பொருந்திய மலர்களை சார்த்தி உருகுகின்ற உள்ளமில்லாத
அவன் அடிமை அல்லாதவரை காணின் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். சிவபெருமானுடைய திருவடிக்கு ஆள் ஆகாதவரை கண்டால் நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன் என்று கூறி முடிக்கின்றார். 7வது பாடலை சிந்திப்போமா? தகைவிழா படியும் மஞ்சேன், சாதலை முன்னம் மஞ்சேன், புகை முகந்து எரிகை வீசி பொழிந்த அம்பலத்துள் ஆடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. நீக்க முடியாத பெரும்படிக்கும் நான் அஞ்ச மாட்டேன். எல்லா அச்சங்களிலும் முதன்மையான அச்சமான சாதலுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். முதன்மையான அச்சம் எது? சாவு. சாவை கண்டு கூட நான் அஞ்ச மாட்டேங்கிறார். புகையை கொண்ட அனலை திரு கரத்தில் ஏந்தி நிலை பெற்று விளங்கும் பொன்னம்பலத்தில் திரு நடம் ஆடுபவன் மலர்ந்த கொன்றை மலரு மாலையை அணிந்தவனவன் அத்தகையோனது திருவடிகளை துதித்து மனம் நெகிழாதவரை காணின் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். 8வது பாடலை சிந்திப்போமா? தரி செறி களிரும் அஞ்சேன், தழல் விழி உடுவை அஞ்சேன், வெறி கமல் சடையன் அப்பன் விண்ணவர் நன்னமாட்டா, செறிதரு கடல்கள் ஏத்தி சிறந்து இனிது இருக்க மாட்டா, அறிவிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. கட்டிய தரியை சினந்து அசைகின்ற யானைக்கும் நான் அஞ்ச மாட்டேன். தரிசெறி களிரு மஞ்சேன், ஆண் யானையை கண்டு கூட நான் அஞ்ச மாட்டேன். நெருப்பை ஒத்த கண்களை உடைய புலிக்கும் நான் அஞ்ச மாட்டேன். தழல் விழி உழுவை அஞ்சேன். உழுவை என்றால் இங்க புலியை குறிக்கும், காட்டில் வாழ்கின்ற புலியை குறிக்கும். மனம் வீசுகின்ற சடையை உடையவன், என் தந்தையை போன்றவன், தேவர்களாலும் காண முடியாத கடல் அணிந்த திருவடிகளை உடையவன், அவனுடைய அத்திருவடிகளை துதித்து சிறப்புற்று இனிமையுடன் இருக்காத அறிவற்றவரை கண்டால் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். 9வது பாடலை சிந்திப்போமா? மஞ்சுளா முருமும் அஞ்சேன், மன்னரோடு உறவும் மஞ்சேன், நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. மேகத்தில் தோன்றி உலவுகின்ற இடிக்கும் அஞ்ச மாட்டேன். இடி இடிக்குது இல்லையா, அந்த இடியெல்லாம் கொண்டு நான் அஞ்ச மாட்டேன். சமயத்தில் தண்டிக்கின்ற அரசருடைய நட்பிற்கும் அஞ்ச மாட்டேன். நேரம் பார்த்து ஒருத்தன் தண்டிக்கிறார், அரசனாக இருந்தால் அதுக்கு அந்த அரசனுடைய நட்பை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன். விடத்தையே அமுதமாக ஏற்று உண்டவன் எம் தலைவன், செம்மையாக என்னை ஆண்டு கொண்டவன், அத்தகையோனின் திருவெண்ணீற்றை தமது நெற்றியில் பூசாமல் அஞ்சுகின்றவரை காணின் நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். 10வது பாடலான இறுதி பாடலை சிந்திப்போமா? கோணிலா வாளி அஞ்சேன், கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன், நீனிலா அணியினானை நினைந்து நைந்து உருகி நெக்கு வானிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்தமாட்டா ஆனலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. கொலைத்தன்மையை உடைய கொடிய அம்பிற்கும் நான் அஞ்ச மாட்டேன். யமனுடைய கோபத்திற்கும் நான் அஞ்ச மாட்டேன். நீண்ட பிறையை அணிகலனாக உடையவன் எம்புரான், அவனை எண்ணி கசிந்து உருகி நெகிழ்ந்து ஒளி பொருந்திய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்து துதித்து நின்று புகழ்ந்து பேசி வழிபாடு இயற்றாத ஆண்மை உடையவர் அல்லாரை காணின் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகையை என்னவென்று சொல்வேன். இப்ப புரியுதா? அச்சப்பத்தோட விளக்கம் என்னன்னா, சிவபெருமானை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நாடுகின்றவர்களை கண்டெல்லாம் அவர் ஐயோ நான் அஞ்சுகின்ற வகை என்று சொல்கின்றார். ஐயோ என்ற வார்த்தையை சிந்தித்து பார்க்கணும். இப்ப அந்த அளவுக்கு மணிவாசக பெருமான் கதறுகின்றார், இந்த மக்களை பார்த்து கதறுகின்றார். சிவபெருமானை வழிபடாத அந்த மாக்களை பார்த்து கதறுகின்றார். மக்கள்னு சொல்லக்கூடாது, மாக்கள். 6 அறிவு உடையவன் என்றால் அவர்தான் மக்கள். 6 அறிவு இல்லாதவர்கள் மாக்கள், விலங்குகள் என்று பொருள்படும். விலங்கு கூட இறைவனை வழிபட்டிருக்கு. குரங்கு அணில் முட்டம், அருமையான பாடல் பெற்ற தலம் குரங்கு அணில் முட்டம். திரு குரங்கனின் முட்டம்னு பாடல் பெற்ற தலம். முட்டம்னா காக்கை, காக்கை அணில்
இதெல்லாம் பார்த்து காக்கை, அணில், குரங்கெல்லாம் வழிபட்டிருக்குங்க. விலங்கெல்லாம் இறைவனை வழிபட்டிருக்கு. பறவைகள்லாம் இறைவனை வழிபட்டிருக்கு. நாம் 6 அறிவு உடைய நாம் மனிதன் நம்ம வந்து சிவபெருமானை வணங்காமல் வேறு ஒரு தெய்வம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, வேறொரு தெய்வம்னா சிறு தெய்வம். சிறு தெய்வம் என்று சொன்னாலே சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரோம். சில ஆண்டுகளை அந்த தெய்வமே சிதையும்னா அழிஞ்சு போடும். அந்த அழியக்கூடிய தெய்வத்தை நம்பி நாம் போய் வந்து கடவுள் என வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். அது சிறு தெய்வம் என்று பொருள்படும். கடவுள் அப்படின்னு சொன்னா உள்கடை நம்ம எல்லாம் உள்ளத்திலிருந்து கடந்து நிற்கின்றார். இந்த உயிரை இயக்குவது சிவபெருமான். ஞாபகம் வச்சுங்க. உயிரை மறந்தா உயிர் போயிடுச்சுன்னா சிவம் மறைந்தால் சபம், அவ்வளவுதான். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இந்த உள்ளம் அதாவது தெள்ள தெளிந்தாருங்கிறார். அதுதான் 6 அறிவு. தெளிந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம். ஜீவன்னா உயிர். இந்த உயிரை இயக்கி கொண்டிருப்பது சிவபெருமான். அதுவரைதான் நம்ம பேரை சொல்லி அழைப்பார். இந்த உலகம் நம்ம பேரை எப்ப மறக்கும் அப்படின்னா, உயிர் நீத்தவுடன் அடுத்த நிமிடமே பிணத்தை எப்போ இருப்பாங்கன்னு கேட்பாங்க. இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் பாடி, அந்த மாதிரி ஒரு சொல்லாடல் நமக்கு வந்துடும். பிணத்தை, அதாவது பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டுங்கிறார் திருமூலர். நாம இறந்த அடுத்த கணமே அடுத்த நொடியே நம்மளை பிணம்னு சொல்லிடுவான், பேரை சொல்ல மாட்டான். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன் நம்ம பேர் பிறக்கும் போது ஒரு பேர் சூட்டுவான், இறக்கும் போது ஒரு பேர் சூட்டுவான். இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். 6 அறிவு கொண்டு நாம் சிந்திக்கணும். அப்ப சிவம் இருக்கிற வரையும் தான் நமக்கு பேரு. சிவம் மறைந்தால் சபம், அவ்வளவுதாங்க. இந்த அளவோடு இந்த உரையை முடிக்கின்றேன். எல்லாம் உலக மக்கள் யாவரும் நம்மளுடைய பரம்பொருள், உலக பரம்பொருள் சிவபெருமானுடைய திருவடியை நினைத்து நீங்கள்லாம் நெக்காடி வழிபட்டீங்கன்னா, திருமுறை கொண்டு நம்ம வழிபாடு செய்தோம் என்றால் 7 தலைமுறை, உங்களுடைய 7 தலைமுறையும் பேரின்பமாக வாழும் என்று சொல்லி இவ்வுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.